வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நெல்லைப்பா சுரேஷ் முருகன் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூ காயின் நம்ம எல்லாருமே மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த டபிள்யூ காயினோட வேலெட் கனெக்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி வந்திருக்கு. நிறைய பேர் பண்ணிட்டீங்க, நிறைய பேருக்கு பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காமிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டாஸ்க் இருக்குது பாருங்கள். அந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே வந்து மேலே ட்ரஸ்ட் வாலெட் டாஸ்க் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் ட்ரஸ்ட் வாலெட்னு இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ட்ரஸ்ட் வாலெட் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லாதவங்க வந்து ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களோட வேலெட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வேலெட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்க சொல்லிடுறேன். வேலெட் க்ரியேட் பண்ணி வந்துட்டீங்க, உள்ளே வந்தீங்கன்னா வேலெட் கிரிப்டோ நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி காமிக்கிறதுல டாப்பில் ரைட் கார்னரில் 2 டாட் இருக்குது பார்த்தீங்க இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சர்ச்சில் போய்ட்டு டான் டைப் பண்ணிக்கோங்க. மேலே அந்த பட்டன் வந்து ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரிசீவ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா? அந்த ரிசீவ் கொடுத்துக்கோங்க. ரிசீவ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாட்டமில் லெஃப்ட் சைடில் காப்பின்னு இருக்குது பார்த்தீங்க இல்லையா? அந்த அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக அப்படியே நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு வந்துடுங்க. அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கனெக்ட் ட்ரஸ்ட் வாலெட்னு இருக்குது பார்த்தீங்க இல்லையா? இந்த கனெக்ட் ட்ரஸ்ட் வாலெட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரஸ்ட் வாலெட் அட்ரஸ் டைப் ஹியர்னு போட்டிருக்காங்க இல்லையா? அந்த டைப் ஹியரில் அங்கே காப்பி பண்ணதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு கனெக்ட் வேலெட்ன்றது பாருங்கள். இந்த கனெக்ட் வேலெட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் வேலெட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 20,000 காயின் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், மறுபடியும் பேக் வாங்க. பேக் வந்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த டாஸ்க்குள்ளே போங்க. அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஃபாலோ ட்ரஸ்ட் வாலெட்டு, அப்புறம் ஃபாலோ டபிள்யூ காயின் ஆன் எக்ஸ், லைக் த போஸ்ட்டு, ரீட்வீட் த போஸ்ட்டு. இந்த 5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 5 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க நீங்கள், சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறமா இது வந்து டெய்லி இந்த இதில் வந்து உள்ளே வந்துட்டிங்கன்னா ஆக்டிவில் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்கையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது இவ்வளோ தான், சிம்பிள் தான், வேறு எதுவும் கிடையாது. இன்னொன்று, உங்களுடைய காயின் நீங்கள் எவ்வளோ மைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மைண்ட் பண்ண காயினை வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டேக் பண்ணி வைங்க. இப்போ ஸ்டேக்கிங் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல உள்ளது பாருங்கள், எனக்கு 1,66,928 காயின் வந்து ஸ்டேக்கிங் பண்ணியிருந்தேன். அது வந்து 20% எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது 2 லட்சம் காயினாக மாறி கொடுத்துட்டாங்க. அப்புறம் 6,15,000 காயின் கொடுத்துருந்தேன். அது வந்து 7,38,000 காயினாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஜஸ்ட் அதை க்ளைம் பண்ணிக்கலாம், சரிங்களா? க்ளைம் கொடுத்துட்டேன். இப்போது இன்னொன்று க்ளைம் கொடுத்தாச்சு. இப்போது மொத்தம் எனக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 26,15,127 இருக்குது. இப்போ இதை மொத்தத்தையுமே வந்து நான் ஸ்டேக்கிங் பண்ண போகிறேன். இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேக் 14 days, கண்டினியூ, மேக்ஸிமம், அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தாச்சு. அப்படின்னா இப்போது 26 லட்சத்தை கொடுத்தோம்னா நமக்கு 31 லட்சமாக காயின் கொடுக்க போகிறாங்க, சரிங்களா? இவ்வளோதான். இப்போது ஸ்டேக்கிங் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டேக்கிங் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு அங்கே பார்த்தீங்கன்னா 0 தான் காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் மைண்ட் பண்ணக்கூடிய எல்லா காயினையுமே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேக்கிங் ஆப்ஷனில் 14 days வந்து ஸ்டேக்கிங் பண்ணி வைங்க. 20% ஆஃப் காயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது நீங்கள் வந்து அவங்களோட காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய புது யூசர்ஸ் யாராவது ஜாயின் பண்ண நினச்சா கூட ஜாயின் பண்ணி நீங்கள் மைண்ட் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுபோக நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வீடியோ பண்ண முடியாது, அதனால் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப், டெலகிராமில் தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதில் அப்டேட்டாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா டாஸ்க்கையும் உடனே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நெல்லைப்பா சுரேஷ் முருகன்.